என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2025 குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு பகடையில் 2க்கு அருகே 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உறுதியான உண்மை அப்படின்னா 100% எது கரெக்டு அப்படின்றது தான். அப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கா. 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் பாதி உண்மையா இருக்கும், பாதி பொய்யா இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் 100% உண்மையா இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே இந்த இப்போ இது கூட எடுத்துங்களா, 2க்கு பக்கத்தில் 3, 5, 6 இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரே செகண்ட்ல நம்ம ஆப்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே வாங்களேன், ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6 முகங்கள் இருக்கு. கரெக்டா? ரைட்டு. இப்போ இதில் என்னென்ன நம்பர் கொஸ்டின்ல தெரியுது அப்படின்னு பாருங்க. 2, 3, 5, 6 2, 3, 5, 6 தெரியுதா? அப்போ 2 அடிச்சிருங்க, 3 அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இருங்க மறுபடியும் பார்ப்போம். 2, 3, 5, 6 சரிங்களா? 5 அடிச்சிருங்க, 6 அடிச்சிருங்க. இதெல்லாம் கொஸ்டின்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற நம்பர்லாம் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 2 நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது மொத்தம் 6 முகமா ஒரு பகடியில், அதில் 4 முகம் தான் கொடுத்துருக்காங்க, 2 முகம் கொடுக்கல. சொல்றது புரியுதா? எதை கொடுக்கல? 1 கொடுக்கல, 4 கொடுக்கல. கரெக்டாக நீ ஒன்றா போய் பாருங்க. 2, 3, 5, 6 தான் சொல்லியிருக்காங்க நம்பரு. இதில் 2 நம்பர் கொடுக்கல. ஓகேவா? அந்த 2 நம்பர் என்ன? 1, 1, ரெண்டாவது 4. அப்போ இந்த 2 நம்பரும் 1ம் 4ம் பக்கத்துல தான் 100% இருக்கும். ஆப்போசிட்டா வரவே வராது. எவ்வளவுதாங்க நான் சொல்றேன். எந்த நம்பர் கொஸ்டின்ல இல்லையோ அந்த 2 நம்பர் 100% பக்கத்துல தான் இருக்கும், ஆப்போசிட்டா இருக்காது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து வெறும் 2, அதாவது 3 நம்பர் கொடுத்துட்டு 3 நம்பர் கொடுக்க மாட்டானாலாம் கிடையாது. கண்டிப்பாக 4 நம்பர் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, 2 நம்பர் மட்டும்தான் மறைச்சி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த ஷார்ட்கட் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். என்ன சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுங்க. கொஸ்டினில் கொடுக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி 2 நம்பர் இருக்கும் கொடுக்காம, அந்த 2 நம்பரும் பக்கத்தில் தான் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்காது. அப்படிங்க வாங்களேன். ஆப்ஷனில் நீங்கள் பாருங்க, என்ன நம்பரு? 1, 4 பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியே ஆப்ஷனை பாருங்க. 1க்கு அருகே 4 உள்ளது, அதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. வேற எல்லாமே 50% வரும், 50% வராது. கண்ணை முடி டிக் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த ஆப்ஷன் இருந்தால், அதாவது 1, 4 தானே. 1, 4க்கு வந்து ஆப்போசிட்டா இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேவா? இதான் ரூல். அப்போ 1, 4 அருகே இருக்குதுன்னு சொல்லிட்டாவே அதான் ஆன்சர். 100% ஆன்சர். கண்ணை முடி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. இப்போ பாருங்க, நான் எஸ்எஸ்சியில் நடந்த ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஒரு பகடியில் 1க்கு அருகே 2, 4 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 100% எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தோம்னே 6 நம்பர் எழுதிங்க. 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2 அப்படியே வாங்க. 1, 2 அதை அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 4, 6 இருக்கு, 4யும் 6யும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டா மீதி 2 நம்பர் கொடுக்கவே இல்லை. எது? 3, 5 கொடுக்கல. அப்போ இதுக்கான விஷயம் என்னன்னா, அதாவது 1க்கு அருகில் 2, 4, 6லாம் பக்கத்தில் இதுன்னு சொல்லிட்டாங்க. 3, 5 கொஸ்டின்ல நம்பரே இல்லை. அந்த 3, 5ம் 100% பக்கத்துல தான் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்காது. புரியுதா? அப்போ 3, 5 பக்கத்தில் இருக்கும். அதை எங்க பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. 3 என்பது 5க்கு அருகில் உள்ளது, அதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதில் இங்க பாருங்க, 3 என்பது 5க்கு எதிரானதுன்னா கிடையாது. சரிங்களா? இதான் ஆன்சர். அவ்வளவுதான், 100% முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னா,
மற்ற ஆப்ஷன்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதுக்கான மெத்தேடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? ஸோ இந்த மெத்தேடை முதல்ல சொல்லிடுவோம், சரிங்களா? மறுபடியும் சொல்லிட்டேன். எந்த நம்பர் கொடுக்கலையோ அந்த நம்பர் அருகருகே இருக்கும். இப்போ எந்த ஓகேவா, 2 நம்பரும் பக்கத்தில் இருக்கும். இதுதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? பட் ப்ராப்பராக எனக்கு தேவை சார். இருந்தாலும் நீங்கள் சொன்ன ஷார்ட்கட் ஓகே தான். ஆனால் அந்த 2 நம்பரே கொடுக்காம வேற எதுனா கொடுத்து இல்லை ஏதாவது என்ன குழப்புற மாதிரி இருந்தால் நானே தெளிவாக போட்டு பார்க்கணும்ல, அதுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதுக்கு சொல்லிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு அழகாக நம்ம ஓப்பன் டைப்பில் இந்த டைப் வச்சுக்கிட்டு ஆன்சர் போட்டுடலாம், ஓகேவா? முதல்ல இந்த டைப்பில் எதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், எதெல்லாம் ஆப்போசிட்டு அப்படின்றத டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா கொஷினில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், சரியா? சரி வாங்க. இப்போ என்னன்னா இங்கே பாருங்க, நானா இது நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இங்கே 2, 3, 5, 4, 6, 1ன்னு போட்டிருக்கேன், சரிங்களா? இது ஒரு ஓப்பன் டைப். ஆல்ரெடி பகடையில் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 கணக்கு 100% ஷார்ட்கட்டும் நடத்தி முடிச்சாச்சு. மேபி நான் பார்க்கல சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பகடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த கணக்கெல்லாம் பார்த்துருங்க. இது போதும் பார்த்தா, சரிங்களா? ரைட் வாங்க. இப்போது நல்லா கவனிச்சுங்க. இதில் எதெல்லாம் ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நீட்டாக 4 பாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிக்கணும், சரியா? அதில் ஆரம்பிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ 2ன்னு இருக்கா, அதாவது இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இங்கே நம்பர் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6ன்னு வச்சுங்க. அதாவது மொதல் பாக்ஸில் இருக்கிற நம்பர் இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா 1 விட்டு, அதாவது 2 இந்த மொதல் பாக்ஸுக்கான ஆப்போசிட் வந்து 1 விட்டு அடுத்த பாக்ஸ் தாங்க ஆப்போசிட். அப்போ இது 1 விட்டுன்னா இது மொதல் பாக்ஸில் 2 இருக்கா, 2வது பாக்ஸில் 3 இருக்குல்ல, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கு பாருங்க 5, அதுதான் ஆப்போசிட். 1 விட்ட 1 இதான் ஆப்போசிட், அவ்வளோதான். இதான் தேர். அப்போது 2க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2க்கு ஆப்போசிட் 5 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த 2வது பாக்ஸில் 3 இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்க 1 விட்டு இந்த இப்போ 2வது பாக்ஸா, அதுக்கு அடுத்தது 3வது பாக்ஸ் 5 இருக்கா, அதை விட்டுருங்க, 1 விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 4வது பாக்ஸ் இருக்குல்ல, அதில் 4 நம்பர். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம். 1 விட்டு ஒரு பாக்ஸ் தான் ஆப்போசிட். இப்போ தெளிவாயிடுச்சா, கிளியரா? அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து 4, சரிங்களா? ரைட்டு. இப்போ கீழே 4 இது பாக்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ வெளியே நீட்டிட்டு இருக்குல்ல இந்த 6ம் 1ம், இது 2 ஆப்போசிட். 6ம் 1மா, ரைட், 6ம் 1ம் ஆப்போசிட், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இதுதான் ஆப்போசிட். இப்போ சில நேரத்தில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு 3க்கு ஆப்போசிட்னு கேட்டுருவாங்க. 3க்கு ஆப்போசிட்னா டக்குன்னு நீங்கள் 3 எங்கே இருக்குது, இது இருக்கா, அப்போ 1 விட்டு 4 தான் ஆன்சர், அவ்வளோதான். டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து ஆப்போசிட் சொல்லிட்டேன், எதெல்லாம் ஆப்போசிட்டு. இப்போ எதெல்லாம் பக்கத்தில் இருக்கு, அருகில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பாருங்க, இங்கே இந்த 2ம் 3ம் பக்கத்து நம்பருங்க, ஓகேவா? அதே மாதிரி 3ம் 5ம் பக்கத்து நம்பர். அதே மாதிரி 5ம் 4ம் பக்கத்து நம்பர், அப்படியே பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இதில் 6ம் 5ம் பக்கத்து நம்பர், 5ம் 1ம் பக்கத்து நம்பர். இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, இதெல்லாம் பக்கத்தில் புரியுதா? இப்போ நான் இந்த 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, 6ம் பக்கத்து நம்பர் தான், 4ம் பக்கத்து நம்பர் தான், 1ம் பக்கத்து நம்பர் தான், 3ம் பக்கத்து நம்பர் தான். ஸோ இந்த நடுவில் இருக்கிற 5க்கு பக்கத்து நம்பர் பார்த்தா 6, 4, 1, 3. ஸோ 2 மட்டும்தான் ஆப்போசிட்டாக வரும். மீதி அதாவது நடுவில் ஒரு நம்பர் உக்காந்துருச்சுன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பக்கத்துலேயே இருக்கும், ஒரு நம்பர் மட்டும்தான் ஆப்போசிட்டாக போகும், சரிங்களா? இதுக்கு தான் இந்த பகடையை பொறுத்த வரைக்கும்
இதுதான் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப 5ன்ற நம்பருக்கு நான் அது பக்கத்து நம்பர் பார்த்தா 6ம் பக்கத்து நம்பர் தான், 4ம் பக்கத்து நம்பர் தான், 1ம் பக்கத்து நம்பர் தான், 3ம் பக்கத்து நம்பர் தான், 2 மட்டும் தான் ஆப்போசிட்ல போகும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு தேரி புரியுதா? புரியுது. இப்போதைக்கு இது புரியுதான்னு மட்டும் பாருங்க. நம்ம உள்ளார கொஸ்டின் உள்ள போகும்போது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம குரூப் 2 கொஸ்டினுக்கு வரேன். சாரி, குரூப் 1 கொஸ்டினுக்கு வரேன். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்ண முடியும்னு ஆப்ஷன் பி தான் சொல்லி முடிச்சிட்டோம். இருந்தாலும் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒரு பகடையில் 2க்கு, இந்த 2ன்ற நம்பர் தான் மெயின். சரிங்களா? 2க்கு அருகில 3, 5, 6 இது அப்படின்ட்டாங்க. அப்போ 2 தான் மெயின், 2க்கு பக்கத்துல தான் சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், இந்த பகடையை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓப்பன் டைப்ல. இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 2க்கு அருகில என்ன நம்பர் இருக்குது? 3. நான் என்ன பண்றேன், இப்படியே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது இங்க 3 இருக்குப்பா, சரி. அதுக்கப்புறம் இங்க 5 இருக்குதுப்பா, சரி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்குப்பா கீழே. ஓகே, இப்போ மீதி 2 நம்பர் தெரியல, பார்ப்போம். இதுதான் பக்கத்துல இருக்குதுன்னாங்க. அப்போ நான் பக்கத்தில் கரெக்டாக போட்டேன்னா, ஏன்னா இப்போ 2க்கு பக்கத்தில் 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. கரெக்டா? கரெக்ட். ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ இந்த கொஸ்டினில் ஒன்றும் கண்டிஷன் கொடுக்கல. இந்த இடத்துல 3 தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரலாம், 3க்கு பதிலாக இங்கே 5 வரலாம். கரெக்டாக? இங்கே 5 வரலாம், இங்கே 3 வரலாம், இங்கே வந்து என்ன வரலாம், 6, அதே 6 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 6 இருக்கலாம், இந்த இடத்துல 5 இருக்கலாம், இந்த இடத்துல 3 இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம்ல. ஏன்னா பக்கத்தில் இருந்தான்னு சொல்லிட்டாங்களே தவிர எல்லா இடம் எந்த இடத்துல தான் பர்டிகுலராக இருக்குதுலாம் இடம் சொல்லலை. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? சரி, இப்போ என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க. சென்டரில் 2 வச்சுங்க, அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த மேல் பொசிஷன், இந்த பாக்ஸில் நமக்கு 3ம் வரலாம், 5ம் வரலாம், 6ம் வரலாம். அப்படியே கொஸ்டினில் கொடுக்குற 3 நம்பர் மேலே எழுதிங்க. இதில் எதுவும்னாலும் வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த பாக்ஸில் மேபி இதே மாதிரி தான் 3ம் வரலாம், 5ம் வரலாம், 6 வரலாம், எதுவும்னாலும் உட்காரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே இதில் இந்த இடத்துலையும் 3ம் வரலாம், 6ம் 5ம் வரலாம், 6ம் வரலாம். ஓகேவா? இந்த 3 நம்பரில் எது ஒன்றாலும் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஸோ கொஷினில் என்னென்ன நம்பர் வந்து பக்கத்தில் இருக்குதோ அதெல்லாம் மேலே கீழே இந்த சைடில் எழுதி வச்சுங்க. இந்த 3 இடத்துல எழுதி வச்சுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது அப்படியே எழுதிட்டு வாங்க. ஆப்ஷனில் நம்ம பாசிபிலிட்டி எதெல்லாம் 100% கரெக்டுன்னு செக் பண்ணலாம். சரிங்களா? குழப்பிக்காண்டிங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடன்னு எடுத்துட்டா 1, 2, 3, 4, 5, 6 ஃபேஸு. இதில் கொஷினில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, நான் அடிச்சிட்டேன். 3 கொடுத்துட்டாங்க, அடிச்சிட்டேன். 5 கொடுத்துருக்காங்க, அடிச்சிட்டேன். 6 கொடுத்துருக்காங்க, அடிச்சிட்டேன். இன்னும் 1, 4 கொஷினில் கொடுக்கவே இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த 2 பாக்ஸில் இந்த இடத்துல 1 இருக்கலாம், இந்த இடத்துல 4ன்னு வரலாம். கரெக்டா? அப்படி இல்லை அப்படின்னா இடத்துல 4ம் வரலாம், 2வது இடத்துல 1ன்னு வரலாம். கரெக்டா? அப்போது இந்த 2 பாக்ஸில் 1, 4 இந்த 2 நம்பர் தான் உக்கார முடியும், வேற எதுவும் உக்கார முடியாது. தேரி புரிஞ்சிருச்சா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த இடத்துல 2 இருக்கா, 2க்கு பக்கத்தில் 4ம் வரலாம், 1ம் வரலாம். கரெக்டா? இந்த 2க்கு பக்கத்தில் 1 ஆப்போசிட்டாகவும் வரலாம், 4 ஆப்போசிட்டாக வரலாம். கரெக்டா? அப்போ 1ம் 4ம் ஆப்போசிட்டாகவும் இருக்கும், என்னவா இருக்கும், எதிராக ஆப்போசிட்டாகவும் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் போட்டது புரியுதுங்களா? எல்லா நம்பரையும் நான் இப்படி போட்டு உட்கார வச்சுட்டேன். இப்போ இதை வந்து குழப்ப வேண்டாம். ஜஸ்ட்டு நான் என்னென்ன எப்படி ஃபுல்லப் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ நான் ஆப்ஷனை வச்சு எதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு பார்க்க போகிறேன். இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 3க்கு அருகில் 6 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வாங்க, 3க்கு அருகில் 6 உள்ளது அப்படின்றாங்க. இப்போது நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல நான் 3 வச்சுக்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 6 வச்சுக்கிறேன். இந்த 3ம் 6ம் அருகில தான் இருக்குது, 50%. கரெக்டா? இப்போ புரியுதா பாருங்க, நல்லா புரியுதா பாருங்க. இந்த இடத்துல இருங்க, இங்கே ஃபுல்லப் பண்ணிவிடுவோம். இவங்க சொன்ன மாதிரி நான் ஃபுல்லப் பண்ணுறேன். இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போ இது 2ம் அருகருகில தான் இருக்குது. கரெக்ட். ஆனால் கண்டிஷன் இங்கே தான் 6, இங்கே தான் 3 வரணும்னு அவசியம் இல்லை.
மேபி இந்த இடத்துல 6 வராமல் இங்கேயும் 6 வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மேலேயும் கீழே இருக்கிறது ஆப்போசிட். புரியுதா? நல்லா புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நான் 3 வச்சுக்கிட்டா 6ன்றது பக்கத்துலேயும் வரலாம், ஆப்போசிட்லேயும் வரலாம். கரெக்டா? அப்போ 50% பக்கத்தில் இருக்கும், 50% ஆப்போசிட்லேயும் இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ வாய்ப்பில்லை. கரெக்டா? அவங்க சொன்னது 50%க்கு வாய்ப்பு இருக்கு, 50%க்கு ஆப்போசிட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 100% இது கரெக்ட் இல்லை. புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன், அப்புறமா ஆப்ஷன் பி வருவோம். 2க்கு அருகே 4 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இதுதான் தெளிவாக சொன்னேன், இங்கே 2 இருக்கா, இது சேஞ்ச் பண்ணக்கூடாது. 2ன்றது நடுவுலேயே வச்சுக்கிட்டேன். இப்போ 4ன்றது இங்கே வந்துச்சுன்னா பக்கத்தில், கரெக்டா? 4ன்றது இந்த பாக்ஸில் வந்துச்சுன்னா மேபி அருகில் தான் இருக்கு. ஆனால் இங்கே வராமல் இங்கே வந்துருச்சுன்னா அது ஆப்போசிட். கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ 2ம் 4ம் பக்கத்தில் அருகருகாமையே வரும். 50%, 50% எதிராக வரும் ஜாமி. அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ தெளிவாக கிளியராக புரிஞ்சிடுச்சா? புரியுதுங்க? இப்போ 2க்கு அருகே 1 உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடாடா, இப்போதானங்க பார்த்தோம். அதாவது 2 தலை இங்கே இருக்குது. ஆமாம், இந்த 2க்கு பக்கத்தில் இங்கே 1 வரலாம். கரெக்ட். கரெக்டா? 1 வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்குது. சப்போஸ் 1 இங்கே வந்துச்சுன்னா எதிரில் இருக்கும். கரெக்ட் தானேங்க? 1 to 1 எதிர் தானே, ஆப்போசிட் தானே. ஸோ அப்படின்னும் போது இங்கே 1 உக்காந்துச்சுன்னா 50% பக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே 1 உக்காந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ 50% எப்படி இருக்குது, பக்கத்துலேயும் வருது, 50% எதிரிலையும் வருது. அப்போது நமக்கு என்ன ஆகுது, இதுவும் கிடையாது. ஃபைனலாக ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். 1க்கு அருகே 4 உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஐச்சர். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? குழப்பமாக இருக்கும். இப்போ ஐச்சிட்றேன். ஐஸ்ட்டு இது எல்லாமே பாருங்கள், இங்கே 1 4 வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே 1 4 வரலாம். கரெக்டாக? இது 2 தான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 இங்கே 4ன்னு வைக்கிறேன். அப்படி வச்சா இது 2 அருகருகே தான் வரும். ஆமாவா? ஆமாம். இல்லை இப்படியே நீங்கள் மாற்றி போடுங்க, இங்கே 4 இங்கே 1ன்னு வருது. அப்படி பார்த்தாலும் அருகருகில் தான் வரும். கன்ஃபார்மாக 1ம் 4ம் ஆப்போசிட் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாவா? 100% வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக இல்லை? ஏன்னா நமக்கு வாய்ப்பே மொதல் பாக்ஸில் 1 உக்காந்தா 2வது பாக்ஸில் 4 தான் உட்காரும். இல்லை மொதல் பாக்ஸில் 4 உக்காந்தா 2வது பாக்ஸில் 1 தான் உட்காரும். எப்படி பார்த்தாலும் இதுக்கு பக்கத்தில் தான் மாறி மாறி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களே தவிர ஆப்போசிட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ராசா. அப்போ 100% 1ம் 4ம் அருகில் தான் உட்கார முடியும், எதிரில் உட்கார முடியாது. அடாடா, இப்போ புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? அவ்வளோதான், இதுதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஓப்பன் டைப் வச்சு போடுங்க, தெளிவாக ஆன்சர் வரும். ஓகே, ஒரே சம்லே தெளிவாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். அடுத்தது இன்னொரு கணக்கும் நம்ம போடுவோம், போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமே. பார்ப்போம் வாங்க. இதில் இது பாருங்களேன், ஒரு பகடையில் 1க்கு அருகே 2 4 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் கொஷின்ஸு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி போட்டு சொல்கிறேன், 1 2 3 4 5 6 சரிங்களா? இதான் நம்பர்ஸ் இருக்குது. இது இருக்கா? இதில் பாருங்க, இந்த கொஸ்டின் படிச்சிடலாம். ஒரு பகடையில் 1க்கு அருகே 2 4 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் முதல் ஷார்ட்கட் என்ன சொன்னேன், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்களா, 1 அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்களா, 2 அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 4 கொடுத்துருக்காங்களா, 4 அடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது 6 கொடுத்துருக்காங்களா, 6 அடிச்சிருங்க. சரிங்களா? அப்போது மீதி இருக்குது இந்த 3ம் 5ம் கன்ஃபார்மாக ஆப்போசிட்டில் வரவே வராது, பக்கத்தில் மட்டும்தான் வரும். இந்த கூற்று இருந்தால் இது மட்டும்தான் ஆன்சர். அப்போ 3 5 பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, 3 5 அருகே உள்ளதுன்னா அதான் கரெக்ட். கீழே பாருங்க, 3 என்பது 5க்கு எதிரானது கிடையாது. ஏன்னா எப்பவுமே உட்கார முடியாது. போன கொஸ்டின் கூட பார்த்தல உட்கார முடியாது. ஸோ அப்போ 100% தான் ஆன்சர். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லி பிடிச்சிடுறேன். போதும், இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? முதல்ல பாருங்க, 1க்கு
அதுக்குள்ள தான் ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன்று முதல்ல இங்கே மெயிலில் தச்சுப்போம். ஏன்னா ஒன்று தான் மெயின். அப்போ அந்த இங்கே ஒன்று வச்சிடலாம். சரிங்களா? வச்சுட்டு இதுக்கு அருகில் 3 4 6 வருதான். நீங்கள் குழம்பே வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த இடத்துல 3 4 6 வச்சுங்க. இங்கே இந்த மேலே இருக்கிற இந்த பிளேஸில் 3 4 6 எது ஒன்றாலும் உக்காரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 4 6 இந்த இடத்துலையும் 3 4 6 எது ஒன்றாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. இங்கே கீழே வந்து 3 4 6 ஸோ இந்த இடத்துலையும் 3 4 6 எது ஒன்றாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எது இல்லை அப்படின்னு கேட்டால் எது இல்லை, இருங்க 1 செகண்ட் இருங்க. 2 தானேங்க. அட்டடா சாரி இது 2ங்க. 3 போட்ட மன்னிச்சுங்க. இது 2. சரிங்களா? நான் இப்பயே மாற்றிட்டேன். இங்கே பாருங்க 2 4 6 தானே நம்ம மாற்றி போட்டோம். சாரி. ஓகேங்களா? ஓகே, நம்பரை மாற்றி வச்சிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டாச்சு. இப்போ எந்த நம்பர்லாம் இல்லைன்னு பார்த்தா நமக்கு 3 5 தான் இல்லை. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இந்த 3 உக்காரலாம், இல்லை 5 உக்காரலாம். இங்கே 3 உக்காரலாம், இங்கே 5 உக்காரலாம். கரெக்டா? இதான் வாய்ப்புகள் இருக்கிற ஏரியா. மையத்தில் 1 தான் இருக்கும். அது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதனால தான் இந்த ஓப்பன் டைப் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ப்ராப்பராக நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாம் நிரப்பிட்டு இப்போ போய் ஆப்ஷன் எடுங்க. ஆப்ஷன் எடுத்தால் ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 என்பது 6க்கு எதிரானது. 2 என்பது 6க்கு எதிரானது. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல இது 2ன்னு மேலே வச்சுப்போம். சரிங்களா? இந்த இடத்துல 2ன்னு நான் இதை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டா மேபி இங்கே 6 வரலாம். வந்தால் 2ம் 6ம் ஆப்போசிட். கரெக்டா? கரெக்ட். ஆனால் கீழே 6 வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துலையும் வரலாம். அப்போது 50% இந்த பக்கம் வந்தால் ஆப்போசிட், 50% இங்கே வந்துச்சுன்னா பக்கத்தில். அப்போ பாதி பக்கத்தில் பாதி எதிரானது. அப்போ 100% இது கிடையாது. அதுக்கு அடுத்தது 1 என்பது 3க்கு அருகே உள்ளது. 1 வந்து 3க்கு அருகே இருக்குன்றாங்க. இப்போ இது 1ங்க. சரிங்களா? இப்போ 1க்கு அருகே இங்கே 3 வருமா? வரும், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல தான் 3 வரணும் இல்லை, இந்த இடத்துலையும் 3 வரலாம். ஸோ இந்த இடத்துல 3 வந்தால் பக்கத்தில், இந்த இடத்துல 3 வந்தால் ஆப்போசிட். அப்போ பாதி ஆப்போசிட் பாதி பக்கத்தில். அப்படி பார்த்தா இதுவும் கரெக்ட் கிடையாது. கரெக்டா? அதுக்கு அடுத்தது 3 என்பது 5க்கு அருகே உள்ளது. ஆமாம், இங்கே பாருங்கள், இது 3 5. ஸோ இந்த இடத்துல 3 உக்காந்தா இந்த இடத்துல 5 தான் உட்காரணும். சரிங்களா? இப்படி போடலாமா மறுபடியும்? இந்த இடத்துல 3 உக்காந்தா இந்த இடத்துல 5 உட்காரும். இல்லை இந்த இடத்துல 5 உட்காந்தா இந்த இடத்துல 3 உட்காந்தாகணும். எப்படி மாற்றி போட்டாலும் பக்கத்தில் தான் வருமே தவிர ஆப்போசிட்டா வரவே வராது. 100% இதாங்க ஆன்சரு. சப்போஸ் இங்கே பாருங்க, கீழே 3 என்பது 5க்கு எதிரானது. கண்டிப்பாக எதிராக வரவே வராது. அதான் நம்ம சொல்லிட்டோம்ல. புரியுதுங்களா இப்போ? ஸோ அப்போ இந்த பகடியை வச்சுட்டு போடுங்க. பாருங்க, பெரிய வீடியோலாம் இல்லை, புது கணக்குன்றதால நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக புரியும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு புரியுதா இல்லையன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஒரு ஹோம்வொர்க் கணக்கு கொடுக்குறேன். மேபி நீங்கள் முதல் சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரிதான். சரிங்களா? இருந்தாலும் ரெண்டாவதாக இப்போ சொன்னல, ஸோ இந்த ஓப்பன் டைப்பில் இதில் உட்கார வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ தான் மறக்காது. சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, 3வது கொஸ்டின். ஒரு பகடை 1 முதல் 6 வரை வெவ்வேறு வழிகளில் எண்ணப்படுகிறதுனா வெவ்வேறு இடத்துல இருக்கு. 1லேருந்து 6 வரைக்கும் அங்கங்கே நம்பர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்கள தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் ஒரு பகடையில் 1க்கு அருகே 2, 3 மற்றும் 5 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் எஸ்எஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4 என்பது 6க்கு அருகே உள்ளது, பி வந்து 2 என்பது 5க்கு அருகே உள்ளது, சி வந்து 1 என்பது 6க்கு அருகே உள்ளது, டி வந்து 1 என்பது 4க்கு அருகே உள்ளது. அவ்வளோதான், போட்டிங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், முதல் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டு ஓகே தான். இருந்தாலும் ரெண்டாவதாக சொன்னேன், இந்த ஓப்பன் டைப்பில் உட்கார வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3 ஆப்ஷன் ஒமிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஸோ புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.